வணக்கம். இன்றைக்கி எப்படி ரசம் வாழைக்காய் பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஜாரில் மிளகு, சீரகம் இதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. பூண்டு, கொஞ்சமாக துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. அப்புறமா ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள், ரொம்ப கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை தண்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி, உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா கையிலேயே கரைக்கிறதா இருந்தாலும் கரைச்சிக்கோங்க. மிக்சியில் போட்டு சிறந்து பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்ல. பேஸ்ட்டை ரெடி பண்ணி இதை வச்சுட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டதும் காஞ்ச மிளகாய் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொரப்பாக அரைச்ச மசாலா சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்குங்க. கொஞ்சமாக பச்சை வாசனை போனதும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. விளக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. கொதிக்க வைங்க. ஒரு கொதி வந்ததுமே கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. ரொம்பலாம் கொதிக்க வேணாம். ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது வாழைக்காய் பொரியல் எப்படி பண்ணது பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஆனியனில் எண்ணெய் ஊற்றிட்டு வாழைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. உங்கள் இஷ்டம் தான், அவங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்குங்க. அதை வதங்க விட்டுட்டு சிம்மில் வச்சு அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கு ஜாரில் கருவேப்பிலை, சோம்பு, சீரகம், மிளகு சேர்த்து கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இதை இதில் இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளந்து விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. அப்பப்போ கை விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினா அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும் வாழைக்காயில். இப்போது சுவையான வாழைக்காய் பொரியல் தயார்.